கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க அம்மா வீட்ல கீரை குழம்புலாம் செஞ்சாங்க அப்படின்னா, "ஏம்மா வீட்ல கீரை குழம்புலாம் செய்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சண்டை போடுவேன். பேச்சுக்கு கொஞ்சமா மட்டும் சாப்பாடு போட்டு லைட்டா குழம்பு ஊத்தி சாப்பிட்டுட்டு போயிருவேன். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த கீரையோட பெனிஃபிட்ஸ்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு, இப்பலாம் வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது வந்து வீட்ல கீரை வந்து சமைச்சிடுறேன். நம்மளோட லைஃப் எப்படி மாறிடுது பார்த்தீங்களா? கல்யாணத்துக்கு முன்னாடி எதெல்லாம் பிடிக்கல, சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொன்னோமோ, இப்போ அதெல்லாம் வந்து நம்ம கையாலே செஞ்சு அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு முறையாவது சாப்பிடுறோம் அப்படின்னு நினைக்கும்போது, அந்த ஃபீலிங்ஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா தான் இருக்கு. நான் ஏன் இன்னைக்கு இவ்வளோ பேசுறேன் அப்படின்னா, இன்னைக்கு எங்க வீட்ல வந்து கீரை குழம்பு தான் வந்து செஞ்சிருந்தேன். நீங்க கீரை குழம்பு சொல்வீங்களா? இல்ல கீரை கடைசல் சொல்வீங்களான்னு தெரியல. நீங்க எப்படி சொல்வீங்களோ அப்படி எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து மத்த கீரைங்கள்லாம் விட இந்த அரைக்கீரை வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து பொரியலுக்கு வந்து முருங்கைக்கீரைனா ரொம்பவே பிடிக்கும். இந்த கீரை குழம்புக்கு வந்து நீங்க காரமா எந்த சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டாலும் ரொம்பவே சூப்பரா இருக்கும். நான் இன்னைக்கு வந்து கோவக்காய் பொரியல் வந்து செஞ்சிருந்தேன். உருளைக்கிழங்கு பொரியல் வச்சு சாப்பிட்டாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து சிக்கன் கிரேவி மாரி வச்சு சாப்பிட்டாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனா, நாங்க கடந்த ஒரு வாரமா வந்து ரொம்ப சிக்கன் சாப்பிட்ட மாரி இருந்ததுனால வந்து நான் சிக்கன் எடுக்கல. இன்னைக்கு கோவக்காய் பொரியல் தான் வந்து செஞ்சிருந்தேன். அவ்வளோதாங்க, சூப்பரா லஞ்ச் முடிஞ்சிருச்சு.